ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம். அதுக்கு முன்னால எங்க அம்மா பாவம், அது ஒரு பாச பைத்தியம். மூத்த பரும்புக வந்தாத்தான் நான் உசுரோட இருப்பேன்னு படுக்கையா படுத்துருச்சு. அந்த சாக்கில் இவ வந்தா. வந்ததுல இருந்து அந்த பய வன்மத்தை ஏத்திட்டேன். பல சந்தர்ப்பத்தில் இந்த ஈஸ்வரியை சந்திச்சு என் கூடவே வந்துருன்னு வற்புறுத்திருக்கேன். அந்த கர்மமெல்லாம் எனக்கு தெரியாது. அவ என்ன சொன்னாலும் அது எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையில அவன் அடிச்சு கொள்ள முயற்சி பண்ணியிருக்கான். அடிச்சு போடல, கொன்னு போட்டிருக்கான். டேய், அக்காவுக்கு ஆயுசு கெட்டி போல, அதான் உயிர் ஓட்டிட்டு இருக்கு. சார், இவங்க சொல்றதெல்லாம் சுத்த போய் சார். அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அந்த ஆளு இதெல்லாம் செய்யக்கூடியவனு என்னால் நிரூபிக்க முடியும். ஜீவானந்தமா கூட ஒரு பொண்ணு ஏற்கனவே ரகசியமா அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அந்த வீடியோ இருக்கு என்கிட்ட, பாக்கலீங்களா? ஏ கதிரே, காட்டு வீடியோ, காட்டு போடு. தான் சார் அந்த ஜீவானந்தம். அந்த பொண்ணை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா சார்? எங்க அப்பத்தாவோட சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்காக அவன் திருட்டுத்தனமா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பத்தா மயக்க நிலையில இருந்தப்ப அவங்களுக்கே தெரியாம கைரேகையை பதிவு பண்ணி எடுத்துட்டு போயிட்டான் சார். திருட்டுத்தனமா என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு பாருங்க சார். இவனெல்லாம் சும்மாவே விடாதீங்க சார். இதை விட என்ன சார் வேணும் உங்களுக்கு? கேளுங்க. என்ன சார் அது? இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்கான்? ஆமா சார், அதான் நான் சொல்றேன். அவன் இப்படிலாம் பண்ற பெரிய கிரிமினல். அவன் எங்க அப்பத்தாவிட்ட இருந்து சொத்தடிச்சான். அதை திரும்ப வாங்கணும்னு படாத பாடுபட்டுட்டான். அதாவது காசு பொருள் பத்தின பிரச்சனை. இப்ப எங்க மான மரியாதைலாம் போச்சே. ஐயோ, நான் சார் தடாரடியா பேசுவேன், ஆனா நியாயமான ஆளு. ஆனா இவளுக்கு அப்படி கிடையாது. அதுவும் அவன் இருக்கான் பாருங்க, ஜெகஜால கில்லாடி. ஈஸ்வரிக்கும் அவனுக்கு இருந்த பழைய உறவு தான் இவ்வளவுக்கும் காரணம். ஐயோ சீ, நிறுத்துறீங்க இந்த கன்றாவி கதையில. சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், எங்க மேல பயாதிய இருக்கிற நியாயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. இப்ப கூட பாருங்க, ஆஸ்பத்திரியில் அவ படுத்து கிடக்க. இன்னமும் வெறி கொண்டு அவளை தாக்கி கொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். அதுக்கு தானே வந்துட்டு போயிருக்காம. என்ன அர்த்தம்? வன்மம். அவ ஓடி வந்துட்டாங்கிற கோவம். ஐயோ, இதெல்லாம் சுத்த போய் சார். இவரா இட்டு கட்டி சொல்ற போய் சார். சத்தியமா ஜீவானந்தம் சார் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இந்த மாதிரி எந்த எண்ணமும் அவருக்கு கிடையாது சார். அந்த வீடியோல யாரும் திருட்டுத்தனமாலாம் வரல. அப்பத்தா விஷயத்துல நடந்ததெல்லாம் வேற. இப்ப கூட அப்பத்தாக்கு கால் பண்ணி ஜீவானந்தம் சார பத்தி என்னால ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும். பத்தியா எப்படி மிரட்டுறா உருட்டுறா? இதெல்லாம் அந்த ஜீவானந்தத்தோட சேர்ந்த தைரியம். அவன் கூட கூட்டு வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை மொத்தமா காலி பண்ணி நிக்கிறாவ. அதுக்கு காரணம் இருக்கு. இந்தா நிக்கிறான என் தம்பி பாவா, அவனு என்னைய மாதிரி மாட்டிக்கிட்டேன் போய். இவ குணம் தெரியாம அவனை போய் சிக்க வச்சது நான் தான்.
நான் மனுஷங்களை பார்த்து நடுத்தர குடும்பத்தில் பொண்ணு எடுக்குன்னு போனேன் நான். ஆனால் இவ காசாசை பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவ இவ. இந்த வீட்டுக்குள்ள இவ வந்ததுல இருந்தே பிரச்சனை 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 தான். என்னைய அசிங்கப்படுத்தி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி ஒரு கட்டத்தில் என் தம்பி இவளை புரிஞ்சுக்கிட்டு அத்து விட பார்த்தேன். ஓடுற மாதிரி ஓடிட்டு திரும்ப வந்துட்டான். நானே சொல்றேன், பழிதிக்குத்தான் வந்திருக்கா, வேற ஒன்றும் இல்லை. இவளுக்கு காசு பணம் தராம ஏமாத்திட்டோம்னு மனசுல வன்மத்தை ஏத்திக்கிட்டு எங்களை பழி வாங்கணுங்கிற முடிவோடு தர்றா இவ. ஐயோ சார், அவர் சொல்ற ஒரு வார்த்தையில கூட உண்மை இல்ல சார். மா, அந்த ஜீவானந்தம் உங்க நண்பர்னு சொல்றீங்க. அவர் போன இடம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியாது சார். அப்ப நீங்க ஜீவானந்தம் கூட பேசல? இல்ல சார், பேசல. போன கூட. ஏய், ஜரணி, நான் ஜீவானந்தன் பேசுறேன். சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்ததுனால உங்கள்கிட்ட நான் விவரமா எதுவும் பேச முடியல. இப்ப நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கங்க. ஐயோ சார். ஜரணி, கொஞ்ச நாளைக்கு நான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்களே என்கிட்ட பேச முயற்சிக்க வேண்டாம். நீங்க வழக்கம் போல செயல்படுங்க.